பேச்சுகளை பார்த்தீங்க. நான் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை எடுத்துடுங்க. கர்த்தரை நீங்களும் உங்க பிள்ளைகளும் கூட்டமாய் கூடி ஜெபிங்க. பயபக்தியோடு இருங்க. பெற்றுக்கொண்டேன் என்ற எண்ணம் இல்லை, மாதத்தின் கடைசி நாள் வரை ஜெபிங்க. வாங்க, உங்களுக்கு வேண்டிய உதவியும் நாங்களும் செய்வோம். ஜெபத்தின் உதவிகளில் தேவனை அண்டிக் கொள்ளுங்க. தேவனுடைய ஒவ்வொரு காரியங்களும் உங்களை விலக்கி கொள்ளுங்க. எவைகள் கர்த்தர் சொல்றாரோ அந்த காரியங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கைக்காகவும் கர்த்தர் நன்மை செய்வார். அருமையான மகள் சந்தோஷி, உங்க வாழ்க்கையும் கர்த்தர் நன்மை செய்வார். இந்த நேரங்கள் கன்சீவா இருக்கிறவங்களுக்கு அதிகமா ஜெபிங்க. அதிகமாய் பாதுகாப்புக்காகும். பாதுகாக்கிற கர்த்தர் ஆண்டவர் சமூகத்துல அவங்க மைண்டு ஃப்ரீயா இருக்கும். இன்னும் மற்ற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், எல்லா பிள்ளைகளுக்காகவும். அவருடைய இந்த 7வது மாதத்திலும் உங்களை அற்புத கிரிகளை நம்ம கண்டுட்டே இருக்கலாம். உங்களை ஒரு கர்த்தர் மகிமுள்ள பிள்ளையா எழுப்புவார். நல்ல சாட்சியா இருப்பீங்க. ஆண்டவர் உங்கள் ஜீவியத்தில் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள்லாம் இந்த மாதத்தில் நிறைவேற்றி சூத்திரத்தை 8வது மாதத்திலிருந்து ஏறெடுக்க கிருபை கொடுப்பார். நல்ல ஒரு காரியங்களை கர்த்தர் செய்கிற பொழுது நல்ல ஒரு ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. அதான் இந்த நேரத்தில் உங்கள் கண்கள் அதை கண்டிருக்கும். ஏன்னா ஆண்டவர் தான் செய்ய போகிற காரியத்தை உங்களுக்காக தெரிவிப்பார். நீங்க அசதியா இருக்கக்கூடாது. எல்லாரையும் உங்களையும் கவனிச்சேன். எல்லாரும் உற்சாகமா ஜெபிக்கிற பொழுது நீங்களும் ஜெபிக்கணும். கைகளை தட்டணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், ஆவிய நிறைவோடு காணப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நாம் மட்டுமே உங்களை காண்பதில் அதிக சந்தோஷம். உங்களை நேரங்களை ஒதுக்கி இப்பொழுது முடிந்த உடனே அநேக பிள்ளைகள் உங்க வேலைக்காக ஓட போறீங்க. இன்னும் படிப்புக்காக மற்ற காரியங்களுக்காக தவறாமல் செய்யுங்க. அது ஒரு குறையும் இல்லை. ஜெபம் அதுக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. ஆண்டு நாம் மட்டும் மகிமைப்படும் மட்டும். இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் சில காரியங்களை சொல்லி தேவ சமூகத்துல நம்ம காணப்பட போகிறோம். நீங்களும் ஜெபத்தோடு வந்திருப்பீங்க. உங்களை குறித்தும் நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். ஜெபிக்கிற பிள்ளைகள் உங்களை கொண்டும் கர்த்தர் பேசுவார். நல்ல பலத்தோடு நல்ல கிருபையை பெற்றுக்கொண்டே இருங்க. தேவ சமூகத்தில் நில்லுங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்தி ஒரு விசேஷ கிருபைக்குள் கர்த்தர் கொண்டு கொண்டே வருவார். அவர் செட்டையினர் மறைப்பார். நீங்க ஜெபத்தில் கர்த்தரை தேடிக்கொண்டே இருங்க. உலகத்தின் உபத்திரங்களுக்கும் போராட்டங்களுக்கும் இன்னும் பல வேதனையான சம்பவங்களுக்கும் விலக்கி காக்க கொள்ளப்படுவோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதே நேரங்கள் பயப்படாதீங்க. உங்க ஜெபத்தில் உறுதியாக அதிகாலை கட்டாயம் 4 மணிக்கு எழும்பி ஜெபித்தாகணும். தேவ பிள்ளைகள் கர்த்தரை பிரியமா நடங்க. உதவி கேட்டுக்கொள்ளுங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். உங்க காரியங்கள்லாம் கர்த்தர் நன்மையாய் செய்திருப்பார். உங்களை குறித்து சாட்சிகளை நான் கேட்கிற பொழுது இருதயம் மகிழும். வேதத்தை ஆர்வமோடு குடும்பங்களில் வாசித்து ஜெபித்து கர்த்தருக்குள் வளர்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் நல்ல விசுவாசத்தோடு பெறுங்க. காரணம், உலகத்துல எல்லாருக்கும் வர்றதுதான் எனக்குன்னு சொல்லிடாதீங்க. அந்த காரியங்கள் உங்க கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி உன் குடும்பத்தை கர்த்தர் காத்துக் கொள்ளுவான். அதிகமாய் கர்த்தரை தேடுங்க. பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாத வாக்குத்தத்தத்தை வாசித்தேன். நம்ம டைரக்டா சில காரியங்களை கவனிக்க போறோம். ஆண்டவர் உங்களை காண்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எல்லா காரியங்களும் உங்களை பலப்படுத்தி ஒரு விசேஷ காரியங்களை கர்த்தர் நல்ல உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் சமூகத்துல இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க நல்லா இருக்கணும்னு கேட்டீங்க? உங்களை தான் கேட்கிறேன். எத்தனை பேர் நான் நல்லா இருக்கணும்னு கேட்டீங்க? நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி. வசந்தி சிஸ்டர், வெரி குட். இன்னைக்கு அதுக்காகத்தான் வர்றோம். எத்தனை இன்னும் இப்ப புரிஞ்சிருப்பீங்க. எத்தனை பேர் ஜெபிச்சிங்க அப்படி நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி? கேட்கணுமா கேட்க கூடாதா?
நீ நல்லா இருப்பதும் நல்லா இருக்காததும் கர்த்தர் கருத்தில் உண்டு. நீ கேட்பதை கர்த்தர் கொடுப்பாரா? அதனால வெட்கப்படக்கூடாது. அவங்க அவங்க கரத்தை உயர்த்துறாங்க. இன்னைக்கு நீங்க என்னன்னு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? சொல்லுங்க. நல்லா இருக்கணும் சொல்லணும். விருப்பம் இருக்கா இல்லையா? நல்லா இருக்கணும் விருப்பம் இருக்கா இல்லையா? உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி விருப்பம் இருக்கா இல்லையா? நான் எந்த பலவீனத்திலும் சிக்கக்கூடாதுன்னு சொல்லி விருப்பம் இருக்கா இல்லையா? என்னங்க சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனோடு இருக்கணும்னு சொல்லி விருப்பம் இருக்கா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா செய்வார். எல்லாரும் நல்லா எழும்பலாம். ஏதோ குறிப்பிட்ட பிள்ளைதான் அல்ல, எல்லாரும் நான் அடிக்கடி சபையில் சொல்ற காரியெல்லாம் ஆண்டுக்கு பிரியமான ஊழியக்காரராக இருக்கணும்னு சொல்லி உங்களை காண்பதில் அதிக சந்தோஷம். உங்க அதிக காரியங்களை நான் கவனிச்சேன்னா, உங்க நெற்றியில கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்குமா? உங்களோடு செய்த உடன்படிக்கை எழுதுவாரா? என்ன இவங்க மட்டும் முதட்டு அசைக்கிறாங்க கஜிதா? உங்க நெற்றியில எழுதியிருக்காரு. உங்க மத்தியில வர்ற காரணமே அதை வாசிக்கதான். உங்க வாழ்க்கையில செய்ய போற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு முன்கூட்டியே முத்தரிச்சு வைப்பார். அதனால நீங்க நினைக்கிறீங்க, நீங்களா சொல்றீங்கன்னு சொல்லி அந்த உங்களால் எழுதப்பட்ட காரியத்தை பேசுவோம். அதனாலதான் சொல்றேன், எப்பவுமே ஆண்டுடைய சமூகத்துல உன் வாயை விரிவா திறந்துருங்க. அதிகாலை 5 மணி ஜெபத்தை குறித்து பத்திரிகையில் எழுதியிருக்கேன். உங்களுக்கு நீங்க எவ்வளவு வாஞ்சியோடு தேடுறீங்களோ அவ்வளவு நல்லது. ஃபயரா இருங்க. உங்களுக்கு ஒரு ஒரு நம்ம சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ ஊர்ல இருக்காங்க. அவங்க ஊர்ல அவங்க பேர் ஜெபமலர். எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் பேர் என்ன? சர்ச்சிலின். அவர் பேர் சர்ச்சிலின். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதா? நீங்க அவங்க லைஃப்பை பத்தி பாத்தீங்கன்னா அவங்க ஒன்றும் சொல்லல. நாகர்கோவிலையோ கன்னியாகுமரியோ அவங்க போயிட்டாங்க. அவரு தான் யாரு, லிக்கி விஜயகுமார், சாரி டேனியல் விஜயகுமார், இன்னும் ஒரு சில பிள்ளைகள் கொண்டு போய் அவங்கள பத்திரமா விட்டுட்டு வந்தாங்க. எல்லாம் உதவியும் பண்ணணும். இந்த 5 மணி ஜெபத்துல நான் இந்த மகளெல்லாம் சோபினதாயெல்லாம் மறக்க முடியாது. அவங்க வீட்டால இந்த ஜெபம் மலர் பேர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்ப அந்த காரியங்களை வைத்து அவரு ஹிப்போக்ரசி அப்படியே ஜெபிக்கிற மாதிரி நடிப்பார். ஜெபம் இல்லை அவர்கிட்ட. ஆனா அந்த 5 மணி ஜெபத்தை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன், பிரயோஜனப்படுத்துங்க, தயவாய் சொல்லுகிறேன். அவங்க முழங்கால் படிட்டு நாங்க இப்படி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்ல என்ன பண்ண போறேன்னு ஆண்டவர் சொல்றதுனால அவங்க கிட்ட போவேன். நம்ம கர்த்தரை தேடுற காரியத்துல கர்த்தர் நீங்க கை தட்டுறதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். ஆனா அவங்க கை தட்டுறது பாத்தீங்கன்னா செவரே உடையிற மாதிரி இருக்கு. அது எப்படி அப்படி பலன்? முழு மனது சும்மா 2 கையை விரிச்சு தட்டுறாங்க. சில பேர் அப்படி பூ தட்டிட்டு இருந்தாங்க முன்னாடி. இவங்க கையில கொடுத்துடலாம் பூ அப்படி நல்லா அது அப்படியே கொஞ்சம் கூட கசங்காம அவங்க கையில கொடுத்துருவாங்க. தட்டுன பின்னாடி அவங்க தட்டுனாங்க, நெருப்பு வந்திருக்கும். அதான் தட்டணும், அப்படி நல்லா தட்டணும். அவங்க அதனாலதான் ஆரோக்கியமா இருக்காங்க, எங்க போச்சானு போறாங்க. நல்லா தட்டி பாருங்க, ஆண்டவர் உங்களை பலத்தை கொடுத்துருவார். ஆண்டவர் நான் மட்டும் மகிமைப்பட்டோம். இன்னைக்கு கர்த்தர் சமூகத்துல வாக்கு தத்துவத்தை நேரடியாக வாசித்து எல்லாரும் நல்லா இருப்பீங்க. வந்தது சோத்திரம். எல்லாரும் வந்திருக்காங்க, இன்னும் வரணும். செல்வத்துக்காக சோத்திருக்கிறேன். மைக்கேல் ராஜாவும் வந்திருக்கணும். இன்னும் இந்த அருள்நாடு குடும்பம் வந்திருக்கணும். அருமையான நிர்மலாவும் நல்ல பலத்தோடு நல்ல கைகளை தட்டி அது கத்தம் பின்னாடி போவேன். அப்படியே நடந்து எல்லாத்தையும் கவனிப்பேன். அவங்களும் அவங்கெல்லாம் நல்ல கைகளை தட்டி துதிக்கிற பிள்ளைகள். அதே துதியை கத்தர் கொடுக்கிறார். நல்ல மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆண்டு சமூகத்துல ஒத்தாசை வரும் பருவதம் அல்ல. நம்ம என்ன சொல்லணும்?
உனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களை நோக்கி என் கண்களை அப்படி நான் சொல்லல. நம்ம என்ன சொல்லணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நாளும். அப்படிதான் போயிடும். நல்லா பெற்றுக்கொள்ளாங்க. குறைய இருக்க இடுப்பு வலியும் போயிடும், தலைவலி போயிடும், எல்லாமே மாறிடும். ஆண்டு சமூகத்துல ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க கவனிங்க. இந்த குடும்பங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. ஏன்னா கத்தரை சேர்றீங்க. அதுவே அதே ஜபத்துல ஆவியில நிறைஞ்சிட்டீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். ஆண்டு செய்வான். படிக்கிற குழந்தைகள் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கை குழந்தை கூட அவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. கத்தர் நான் மட்டும் மகிழப்பட்டும். அருமையான மகன் ஆதாம், அகல்மணியா, ஜபப்பிரியா, ஜெயப்பிரியா, அவங்களையும் வாழ்த்துக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் கத்தர குழந்தையோடு தேடும். குழந்தைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம். குழந்தைகளும் கையை ஆட்டிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டா சோத்திரம் சொல்லுது. அதே மாதிரி கிரேஸை பார்த்தேன். அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஆண்டர் நான் மட்டும் மகிழப்பட்டோம். கத்தரை பிரியப்பட்டு இன்னைக்கு கத்தர் ஒரு வசனத்தை கேட்கிறேன், பதில் நீங்க தான் சொல்லணும். இதுதான் வாக்கு தத்துவம். 145 சங்கீதத்தின் 19 வசனத்தை வாக்கு தத்துவமாய் கொடுத்திருக்கிறார். என்ன வாசிங்க, படிங்க பார்க்கலாம். என்ன விருப்பத்தின்படி செய்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க புரிஞ்சது சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க, நேரமா அப்போ முடிச்சிடலாம். சொல்லுங்க. விருப்பத்தின்படி செய்கிறார், இதுதான் வார்த்தை. என்ன நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க? என்ன போச்சியா அவன் விருப்பம் இருக்கும், இன்னைக்கு நாளை காலையில நாங்க புறப்படுறோம் அப்படின்னு சொல்லி உன் விருப்பத்தை செய்கிறார். விருப்பத்தின்படி செய்கிறார். ஓகே, இன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. யார் விருப்பத்தின்படி செய்கிறார் சொல்லுங்க, கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க. யார் விருப்பத்தின்படி? இன்னைக்கு இதுவரை நீங்க யோசிச்சு உங்க விருப்பத்தின்படி. ஆனா இன்னைக்கு ஆவியான சொன்ன சத்தம், தேவன் தன் விருப்பத்தின்படி உங்களுக்கு செய்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். இந்த மாதம் வாக்கு சத்தம் எல்லா பக்கம் சொல்லுங்க. தேவன் அவருடைய விருப்பத்தின்படி உங்களுக்கு செய்கிறார். அவர் விருப்பம் என்ன நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களை பார்த்து எல்லா விதங்களும் சந்தோஷப்படக்கூடிய ஆண்டவர், மன உருக்கம் உள்ள ஆண்டவர். நீங்க உங்க விருப்பத்தையும் நிறைவேற்றுவார். 2 விருப்பம் இன்னைக்கு ஒண்ணு சேருது. ஒண்ணு தேவனுடைய விருப்பம், உங்களுடைய விருப்பம். 2மே இணையிற நேரம் இந்த அருமையான நேரம். தேவனுடைய விருப்பம் எல்லாம் ஆண்டவன்கிட்ட கேட்பார், நீ நல்லா இருக்கணும். இந்த ஆழமான சத்தத்தை கேட்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டு சமூகத்தில், தேவ சமூகத்துல கத்தர் எல்லா விதங்களையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது குறை வச்சாரா பைபிள் அவர் இருக்கிறப்போ? இப்பவும் உங்க வாழ்க்கையில தான் வேறு எல்லா பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க. ஆண்ட சமூகத்துல, தேவ சமூகத்தில் இந்த அருமையான நேரத்துல தேவன் விரும்புகிற காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி அரவணைத்தீ. நல்ல கைகளை தட்டி பாடுங்க. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரிய
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய விருப்பம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா பேசுங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றும் பைபிள் வசனம்லாம் கேட்கல. நீ நல்லா இருக்கும், அவ்வளோ. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், நீங்க பிள்ளைகள் குட்டிகளோடு வரணும். அதாங்க பெரியவங்களுக்கு ஆசீர்வாதம். அவங்கள கேட்டு தாத்தா பாட்டி கேட்டேன், என் பேரன் பேத்தி என் குழந்தைகள்லாம் வர்றதா எனக்கு சந்தோஷமா. பெற்றோர்கள் அவங்க சொல்லுவாங்க எங்க பிள்ளைகள் வர்றது. இதெல்லாம் பார்க்குறோம், நம்ம ரத்தத்துல ஊதி. அதே மாதிரி ஆண்டவருடைய காரியத்தை பார்க்கறப்போ நீ நல்லா இருக்கணும்னு விரும்புற, உன் தொழில் நல்லா இருக்கணும்னு விரும்புற, உன் ஜீவியம் நல்லா இருக்குன்னு விருப்ப. ஆண்டவருடைய விருப்பத்தெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கவலைங்கிற காரியத்தை தூக்கி எறிஞ்சிருக்கும். பவுல் சொன்ன மாதிரிதான் சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாயம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலன் நீரே அல்லவோ, பக்கபலன் நீரே அல்லவோ. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க விருப்பம் ஆயிரமா காணப்படலாம், அதுக்கு மேல ஆண்டவரும் சொல்ல எனக்கு கோடி கோடி உங்க மேல விருப்பம்னு சொல்லி. என்ன விருப்பம்னா உபாகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க சொல்லுகிறேன், வாசிங்க. நீ நல்லா இருக்கிறது இதுதான். பாருங்க எப்படி இருதயத்தின் ஆழ்த்துன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு சொல்லுங்களேன். யார் சொல்றா? ஆண்டு சொல்ற. அதாங்க விருப்பம். அழுது கொண்டே இருக்கக்கூடாது. நீ கலங்கின நாட்கள் இருந்தது, அறியாமை பேதைமையாய் நம்ம புலம்பின நாட்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் விரும்புற காரியம் நீ நல்லா இருக்கணும். அதுக்குரிய எல்லா காட்சியும் செய்வார். இது இருந்தா தான் நான் நல்லா இருப்பேன்னு சொன்னா அதையும் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தேவனை தேடி வர காரியமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சமுத்திர நீங்க எப்படி இருப்பீங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க, நல்லா இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா, நல்லா இருப்போம். அபுஷத்தனபா. ஆண்டவருடைய விருப்பத்தை பாருங்க. அதுவும் எப்படி சொல்றேன்னா அதே உபாகம் 6ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் பாருங்க. இந்நாள் இருக்கிறது போல நம்மை உயிரோடு காப்பதற்கும் என்னாலும் நன்றா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நீ 100 பிள்ளைகள் பெற்றாலும் 100 பிள்ளைகளும் நல்லா தான் இருக்கும், அப்படித்தான் சொல்லுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கணும். உங்க ஊர் நல்லா இருக்கணும், உங்க வீடு நல்லா இருக்கணும், சுற்றுவட்டாரம் நல்லா இருக்கணும், உங்க பிசினஸ் எப்படி நல்லா இருக்கு. சுந்தர் சொல்லுவார் நல்லா இருக்கு, ஆனா பேச மாட்டார், வர மாட்டார். ஆண்டவர் சமூகத்துல கர்த்தர் சமூகத்துல எல்லா காரியங்களும் கவனிங்க. போனா உங்க கடையில கேட்பேன், இப்படித்தான் அதான் கேட்கிறேன், எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, பிசினஸ் எப்படி இருக்கு கேட்கறேன்னா உடனே அவர் ஒரே பதில் சொல்வார், எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பர். சுமதி ஒன்றும் பேச மாட்டாங்க, அவங்க ஜெபத்துக்கு பூதங்களையும் வர மாட்டாங்க. இப்போவாது குத்துல வந்தாகணும் பூதங்களும். ஆண்டவர் சமூகத்துல யோசிச்சு பாருங்க, அவர் சொல்ற பதில் எப்பவும் போறதில்ல, எப்பாவது ஒரு தடவை போய் நின்று எப்படி பதில் இருக்கீங்க, எப்படி இருக்கு பிசினஸ் கேட்டா அது வாயில வர ஒரே வார்த்தை நல்லா இருக்கு. இருக்கிறதுனால சொல்றாரு, ஏதோ திருப்திக்காக ஏதோ பாட்சி கேட்கறன்னு சொல்லல, உண்மையா நல்லா இருக்கா. நீங்க எல்லாம் சுகுத்தி இருக்கு. ஆண்டவருடைய விருப்பம் அது. தேவ சமூகத்துல இவங்க தேடி வந்த நாட்கள் அற்புதம் கஜிதா அவங்க மூலமாய் அங்க சந்தித்தோம் அவங்கள. அங்க எதுக்கு நான் சொல்றேன்னா
வந்த எல்லாருக்கும் சொல்றேன், A to Z. ஆண்டு இன்னைக்கு வந்திருக்கிற பிரியா முதற்கொண்டு நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னு கேட்டா இது ஏதோ சபைன்னு சொல்லல, சபையிலும் உண்டு. அதே நேரங்கள் கர்த்தருடைய விருப்பம் என்ன, நீ நன்றா இருக்கணும். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாரு. என்றைக்கும் நீங்க நல்லா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, உடனே நம்ம பார்ப்போம், உங்க மேல ஆசீர்வாதம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? சங்கீதம் அப்படியே பார்ப்பாங்க. உடனே நம்ம பார்ப்போம், எங்க வீட்டுக்காரர் ரசியும் எங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நினைப்போமா, நினைக்க மாட்டோம்? சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளை நல்லா படிக்கணும், ஜான் வந்திருக்கணும், எல்லா காரியங்களையும் நம்ம நினைப்போம் கட்டாயம். அப்போ வேதம் சொல்லுகிற வசனத்தை வாட்சி பாருங்க. 5ஆம் அதிகாரத்தில் உபாகத்தில் 29ஆம் வசனம் வாட்சி பாருங்க. 5:29 கொஞ்சம் வாசிங்க, உங்க வாழ்க்கையில நல்லதா இருக்கும். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கு நல்லா இருக்கணும். எப்படி சொல்றாரு? அப்ப உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்களா? நீங்க பிரயாசப்படாமையே தேவ சித்தம் நல்லா தான் இருக்கும். நீங்க கரெக்டா அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பீங்க, நீ கொடுக்க நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்ல கொடுக்க வைக்கிறார். உன் பிள்ளைக்கு சரியான இந்த சாப்பாடை கொடு, இதை பலப்படுத்தி கொடு, அவர் விரும்புறதை செய்ய, இப்படி சந்தோஷமா வைய. நான் செய்யல, அவர் சொன்ன, என் கணவன் சொன்னாரு, என் மனைவி சொன்னாங்களா, கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன செய்ய, பிள்ளைக்கு என்ன பிரியமோ செய்ய. உடனே வீட்டுல போய் என்ன கேட்டாதீங்க. ஆண்டு சொன்ன கேளுங்க, நல்லதுதான். பெற்றோர்களும் குறை வைக்க மாட்டாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, தேவ சமூகத்தில் என்னாகும் 24:1 வாசிங்க. இதெல்லாம் அவுட்லைன் தான், சீக்கிரமா முடிச்சிடுவேன், கவலைப்படாதீங்க. இஸ்ரவேலே ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ உங்க வாழ்க்கையில எப்படி சத்துரு நுழையலாம்? நீங்க உங்க வாழ்க்கையில ரைட் சைடுங்க, என் வாழ்க்கையில நான் எடுக்கணும். அப்ப உங்க வாழ்க்கையில இதை புரிஞ்சுக்குங்க. அவன் வர்றான், சபிக்கிறதுக்கு வர்றான் பிள்ளையா. ஆண்ட சமூகத்துல பல காரியங்களை நினைக்கலாம். அவன் ஒரு தீர்க்கதரிசி, சொன்னா நடந்துரும். அவரு பேச்சுக்கு பயந்தார் ஆண்டவர், யோனாவின் பேச்சுக்கு பயந்தது போல. அப்ப ஆண்ட சமூகத்துல அவன் பார்க்கறான். பார்த்தா என்ன ஆகும்? இவங்களை அப்படியே கர்த்தர் மூடி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஜாதிகளுடைய கலவா, ஜாதிகளோடு கலவாத ஒரு கூட்டம் இந்த கூட்டம் இவங்களை பாருன்னு சொல்லி இந்த காலை வேளையில உங்களை கண்டு மகிழக்கூடிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே அவர் செய்கிறார் என்ன? உன்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆமென். ஹல்லேலூயா. நீ விரும்புகிற நன்மைகள், நீ விரும்புகிற காரியங்களை கொடுத்து 7வது மாதத்தில் கர்த்தர் உபத்திரம், பாடுகள், நெருக்கம், சஞ்சலம் காணப்பட்டாலோ உன்மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். ஆமென், 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 ஆமென். நிக்க மக்கள் ரம்ம நக்க பனரா ஊர பல ரம்ம நப ரேமனா. ஆமென், ஆமென், ஆமென். அவன் வாயிலேயே சொல்ல வைக்கிறார். என்னாகும் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. அதற்கு தேவன் நோக்கி, போக வேண்டாம், சபிக்க வேண்டாம், உங்க மேல ஒரு முத்திரைங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எனவே எல்லாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், வேலை கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்கும், வீடு கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி நல்லா இருக்கீங்க? நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பார். நீயா அலைஞ்சு சிக்கிக் கொள்ளாத, கர்த்தர் உனக்கு ஏற்ற துணையை கொடுப்பார். அதுதான் ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் பார்க்கிறோம், வேதாந்தம் பேசுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி, ஆனா சத்தியத்தை பேசு. கர்த்தர் உனக்கு என்ன சொன்னார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் அபிஷேகம் என்ன, உன் சத்தியம் என்ன, பலன் என்ன, அதை நிலைத்திருங்க. அப்ப நீங்க பாக்குறோம், ஆண்டரா சொல்லக்கூடிய காரியங்களை நீங்க சொல்லி பார்க்கிறப்போ அவர் பிள்ளையா வாயிலேயே சொல்ல வைக்கிறார். என்னப்பா இவங்க யாரு? அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க ஆபீசரோடு பேசுவார், உங்க கடைக்கு வரவங்களோடு பேசுவார், ஜனங்களோடு பேசுவார்.
எல்லா இடங்களிலும் பேசுறப்போ உண்மையில் இரக்கம் ஏன் உண்டாகாது, உண்டாகிறது என்று பார்க்கிற பொழுது ஆண்டுடைய கண்கள் உண்மையில் நோக்கமாக இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் பேசுவார், என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, அந்த பிள்ளை இப்படிதான் இருக்கணும். நம்ம பார்க்கிறோம், குழந்தைகள் ட்ரெஸ் போட்டா சந்தோஷம், நடை பார்த்தா சந்தோஷம், புது செருப்பு போட்டா சந்தோஷம், அல்லது எப்படி இருந்தாலும் சந்தோஷம். பிள்ளைகளை பார்க்கிறோம். ஆண்டவர் நாம் மகிழப்பட்டோம். அதே போல நம்முடைய ஆண்டவர் உன் மகிழ்ச்சியில் சந்தோஷப்படுகிறார், உங்க வாழ்க்கையில் சந்தோஷப்படுகிறார். உன் விருப்பம் என்ன, உன் விருப்பம் என்ன, உன் விருப்பம் என்ன, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆமென். அதனாலதான் அருமையான தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லாம் எல்லா விதங்களும் பாருங்க. உபாகம் 23:5 அவர் என்ன அப்படியே சரித்திரத்தை மாத்திறார். யார் என்ன சாபம் கொடுத்தாலும், என்ன செய்வனை கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும், பயப்படாத, விட்டு நீங்க ஆசிரியக்காத, போங்க, என்னமோ போங்க, பயப்படாத. எனக்கு இப்படி பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க, அவங்க தும்முனா ஒண்ணு, நடந்தா ஒண்ணு, அவங்க பார்வையே சரியில்லை, எனக்கு ஆண்டவர் கனவுல கூட, உன் கனவே பொய், கனவுல காட்டினார், அப்படியே என் கழுத்தை நெருக்கிற மாதிரி நெருக்கட்டும். அதே நேரங்களை ஒண்ணு சொல்ல நெருக்க முடியாது. காரணம், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில கொடுத்து 23 உபாகத்தில் 5ஆம் வசனத்தை போட்டிருக்காங்க. உங்க தேவன் கீழையாமக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாரு? எத்தனை பேர் உங்க மேல அன்பா இருக்கான்னு விசுவாசிக்கிறீங்க? அப்ப இனி சோர்ந்து போவீங்களா? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, சோர்ந்து போவீங்களா? பயப்படுவீங்களா? கலக்கம் அடைவீங்களா? ஆமென். ஒண்ணுமே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? 1000 பிள்ளை உனக்கு விரோதமாய் சாபம் கொடுக்கட்டும், செய்வனட்டும், கடைக்கு முன்னாடி மஞ்சள் போடட்டும், அல்லது உன் வீட்டுக்கு முன்னாடி அந்த காரியங்களை செய்யட்டும், உன் பிள்ளைய சாபமா பார்க்கட்டும், எதுவானாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நான் அதுக்கு செவி கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் என்ன செய்வாரு? எல்லாவற்றையும் நான் உனக்கு ஆசீர்வாதமா மாட்டி தருவேன். உன் பிள்ளை இப்படி போகணும்னு சொன்னா உன்னை உயர்த்தி காட்டுவார். உன் பிள்ளை படிக்க கூடாதுன்னா படித்து காட்டுவார். கல்யாணம் ஆகாதானா கல்யாணம் கட்டி எல்லாம் நிமிர்ந்து வர பண்ணுவார் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கிறப்போ வேதத்துல யார் விருப்பம் நிறைவேறுது? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய விருப்பம் என்னென்ன வாக்கு வேதத்துல எழுதியிருக்காரோ எல்லாம் யாருக்கா எழுதியிருக்காரு? எனக்காக, உங்களுக்காக எல்லாம் நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் திறந்தாவே உங்களுக்கு தான் வாக்கு தத்துவம். ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். வேதமே கையில கொடுத்துட்டார். வச்சுக்கோப்பா, இதுதான் என் புக், அக்ரிமெண்ட் புக், உனக்கு எல்லாம் நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டு இந்த காரியங்களை செய்கிறார். சந்தோஷப்பட்டு கடி கூறுங்க, கர்த்தர் நல்லவர். இன்னும் நீங்க பாருங்க, அநேக காரியங்களை நான் சொல்லி முடிச்சிடுறேன். சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கு முன்னாடி, அல்லது சபையில அறிமுகமாகாத முன்னாடி பல குறைகளை நீங்க காணப்பட்டீங்க. ஆனா அவளோட வந்த பின்பு அவருடைய வேலையெல்லாம் குறைகளை நிறைவாக்குற காரியம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரத்தை மட்டும் இன்னைக்கு பார்த்துக் கொள்ளுங்க. மற்றது பைபிள்ல ஓய்வு நாள் மற்ற நாட்களை தியானித்துக் கொள்வோம். யோவான் 5ஆம் அதிகாரத்து முதல் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன யூதருக்கு பண்டிகை வந்தது. அவர் எருசலேம் போனார். பண்டிகைனா எல்லாரும் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இப்ப இல்ல, பண்டிகையில. பண்டிகை எப்படா வரும் இருக்கும், அப்பதான் புது ட்ரெஸ் அவங்களுக்கு கிரேஸ் கிடைக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்காக பாருங்க பண்டிகையே கொண்டாடுறோம். இருக்கட்டும். அப்புறம் அடுத்தது எங்க ஈடனை கேட்டா பிரியாணி. பிரியாணி இருக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு பண்டிகை நாள். இப்படி இருக்கும். உடனே கேட்கலாம், என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? அப்படிதான் கேட்கலாம். இருக்குங்களா? இருக்கட்டும். இங்க எனக்கு ரொம்ப படிக்க வேதனையா இருந்தது. ஒரு கூட்டம், மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இயேசுவும் பண்டிகை கொண்டாட வந்துட்டார். ஒரு மனுஷன் பாவங்க, 38 வருஷமா படுத்த படுக்க அவன் நிலைமை யோசிங்க.
இன்னைக்கு சபைக்குள்ளும் அப்படிதான், எல்லாம் கை தட்டி பாடுறோம். ஒரு கூட்டம் பெருமூச்சோடு இருக்கிறது. எல்லாம் நல்லா இருக்காங்களே, அவங்க துதிக்கிறாங்களே, அவங்க பாடுறாங்களே, நான் இப்படி இருக்கேன், என் புருஷன் இப்படி இருக்காங்களே, என் கண்ணீர், என் குடும்பத்தின் கண்ணீரே. இதுதான் இந்த அதிகாரத்தின் முக்கியமான சப்ஜெக்ட். 5ஆம் அதிகாரத்தில் பண்டிகை நாள், எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. பெதஸ்தா குழந்தைவே ஆசீர்வாதம். தேவன் அனுப்பி சுகமாக்கிட்டு இருக்காரு. அது பார்க்கணும். பெரிய பிராக்டிக்கலா ஜனங்க பாக்குறாங்க. என்ன, தேவதூதன் வர்றாரு, தண்ணியை கலக்கிறாரு, ஒரு மனுஷன் இறங்கலாம், சுகமாகலாம். ஒரு மனுஷன் பெருமூச்சோடு பார்த்துட்டே இருக்கலாம். என் வாழ்க்கையில விடுதலை இல்லையா? இன்னைக்கு நீங்க கூட அப்படி இருந்திருக்கலாம். விடுதலை இல்லையா? இப்படியே நாங்க சொல்லிட்டே இருப்போமா? ஆண்டு பண்டிகை கொண்டாடல. அந்த 38 வருஷமாய் படுத்த படுக்கையாய் காணப்பட்ட அந்த மனுஷன் கிட்ட போயிட்டார். இன்னைக்கு உன் அருகில் இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. அவர் அங்க பார்க்கல, 38 வருஷமாய் இருக்கிறான்னு அந்த மனுஷன் கிட்ட போயிட்டு அவன் கிட்ட நின்றுட்டார். சரித்திரத்தை மாத்த. நீயும் பண்டிகை கொண்டாடணும்ப்பா, நீயும் பஸ்கா தேவனை துதிக்கணும். அவன் சொல்ல அதுக்காக ஆண்டவர் காரியங்களை செய்யறார். தேவ சமூகத்துல அவர் கடந்து போறார். பண்டிகை நாள் எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனா எல்லா சபைக்கு வந்தவங்களாம் நல்லா இருக்காங்க. நான் ஏன் இப்படி இருக்கணும்? கேள்வி எழும்புற அன்பு உள்ளமே, உன்னை நேசிக்கிற ஆண்டவர் பேசுகிறார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். உன் வாழ்க்கையில் அற்புத சுகத்தையும் அற்புத பலத்தையும் கத்தர் கொடுக்கிறார். அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று கண்டு அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? இதாங்க என் விருப்பம்னு சொல்றாரு ஆண்டவர். எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் ஆண்டவர் பார்வை. பாருங்க, பண்டிகைகள் இத்தனை மெஜாரிட்டி எல்லாம் நல்லா இருக்கான். உன்னை அப்புறம் பார்க்கறேன்னு சொல்ல உடனே அவனை கேட்கிறார், நீ சொசமாக விரும்புகிறாயா? உடனே அவன் கதை சொல்ல போறான். ஒன்றும் வேண்டாயா, உனக்கு என்ன வேணும்? படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கணும், வீட்டுக்கு போகணும், நீ கவனிக்க ஆள் இல்லை, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்ட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். ஆமென். ஒரு முறை அதை எழுதியிருக்கேன். பிழைக்க மாட்டாங்கன்னு டாக்டர் சொன்னார். என்னை கூப்பிட்டு பேசினாரு. அவங்க வீட்டுல முக்கியமான நபரை கூப்பிட்டு பேசினார். ஆனா கர்த்தர் சமூகத்துல ஒரு ஊழியக்காரரையோ சபையை வச்ச நோக்கத்தை தயவு செஞ்சு பிரயோஜனப்படுத்துங்க. அப்போ நான் முடிச்சுட்டு அவங்க கிட்ட போனேன். அவங்க கான்சியஸ் கிடையாது, அவங்களும் வந்துட்டு இருக்காங்க இப்ப சபைக்கு. நான் போய் நெத்தியில அப்படி தட்டி ஜெபம் பண்ணி, நல்லா இருக்கீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் சுகமாகணும்னு விரும்புறேன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். முதல்ல அசைஞ்சு மெல்ல சுகமாகணும்னு சொல்லிட்டாங்க. சுகமாயிட்டாங்க. கேளுங்க அவங்க சாட்சியம். எதுக்கு நான் சொல்றேன்னா, உன் வாயில் அறிக்கை செய், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காரணம், கர்த்தர் உனக்குள் இருக்கிறார். உன் விருப்பம் நிறைவேறும். தேவனுடைய விருப்பம் அதான், நீ நல்லா இருக்கும்னு சொல்லு. நல்லா பலத்தோடு அவங்க இன்னைக்கும் சாட்சியா இருக்காங்க. இன்று வந்திருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நினைத்துப்பாங்க, உங்க திருமண நாள், குழந்தை பிறக்கிற நாள். ஒரு பிள்ளை நம்ம சபையில வந்துட்டு இருக்கான், குழந்தை பிறக்கான்னு சொல்லிட்டாங்க. குழந்தை பிறந்த உடனே குழந்தைய ஆரி தோழவில்லை, முதல் தோட வச்சது என்னை தான். அப்படியே விட்டுருங்க, அப்படியே விட்டு நர்ஸ் கொடுக்க வர்றாங்க, அவங்க கிட்ட அவங்க எல்லாம் கொடுக்க வர்றாங்க, அப்படியே வைங்க, அப்படியே வைங்க, அப்படியே வைங்க, போன் பண்றாங்க. ஓடுறோன்னு முதல் காரியம் அப்படியே அழுகுறாங்க. எல்லாருமே என்னை கைவிட்டாங்க. இன்னைக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க. குழந்தை கொடுத்தா நீங்க ஜெபிச்சீங்க, நீங்க சொன்னீங்க குழந்தை பிறக்குன்னு சொல்லி முதல் காரியம், குழந்தைய நீங்க உங்க கையில வாங்குங்க அப்படின்னாங்க.
வாங்கி ஆசீர்வதித்து அவங்க கையில கொடுத்தேன். கண்ணீரோடு நன்றி சொன்னாங்க. இந்த தேவன் இன்றும் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் விருப்பம் என்ன? உன் விருப்பம் என்ன? என்னுடைய விருப்பம் நீ நன்றாக இருக்கணும். என்னுடைய விருப்பம் நீ சுகத்தோடு இருக்கணும். என்னுடைய விருப்பம் நீ வீடு கட்டணும். என்னுடைய விருப்பம் ஆசீர்வாதமா நீ இருக்க வேண்டும். எழுந்து அப்படியே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கிருபையினால பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறோம். அந்த பிள்ளைகளை நினைக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளா வந்திருக்காங்கப்பா. எல்லாருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவதுதான் உம்முடைய விருப்பம். பத்திரமா அழைச்சலும் வியாபாரம் தொழிலும் சிறந்திருக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையும் சிறந்திருக்கணும். அன்று நீர் எங்கும் இல்லப்பா. அந்த அதே பிள்ளைகளோடு தான் கூட இருக்கிறீர். யார் யார் சுகவீனமோ, யார் என்ன தேவைகளோ நாளில் கத்தாது உம்முடைய விருப்பம் அப்பா. சோத்திரம் அன்றே உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில் நிறைவேற்றன்னு சொல்லி ஜெபம் கற்றுக்கொண்டிருக்கிறது. உம்முடைய சித்தமே கத்தாக அன்றே குஷ்டரோகியை சுகமாக்கின காரியம் தான். எல்லாம் நல்லா இருக்கணும். வாழ்க்கை கட்டப்படணும். நல்ல வேலை வரணும். உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். அற்புதங்களை செய்யணும். அதிசயங்களை காணணும். குடும்பமா நாங்கள் மகிழ்ச்சியை பார்க்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.